கருவிகளை கொள்ளணுன்ற கருவினா இப்ப வேலைக்காக ஒவ்வொரு விஷயத்தை நீங்க பாக்குறீங்கன்னா பார்க்கலாம். வேலை இல்லாம அந்த கருவிக்கு ஒரு வேலை கொடுக்குறீங்க பாருங்க. எந்த நேரம் போனை பார்த்துட்டு இருக்கிறது, அதுக்கு ரிப்ளை பண்ணிட்டு இருக்கிறது, இல்லைன்னா பாட்டு கேட்டுட்டு இருக்கிறது, இது போல கருவிகளை இயக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்க எனர்ஜி கருவியில தான் போய் செலவாயிட்டு இருக்கு. அப்ப கருவிகளை நீங்க நிறுத்துனீங்கன்னா எனர்ஜி என்ன ஆகும்? ஒரு இடத்துல தங்கும். தங்குற அந்த எனர்ஜியை கொண்டு போய் சுழிமுனையில வச்சு நீங்க அடுத்த நிலைக்கு போகணும். அதனால கருவிகளை நம்ம நிறுத்தணும். அப்ப காலனையும் கட்டறுத்து கொள்வாயே அப்படி சொல்றாங்க. கட்டறுத்துனா அது இன்னொரு சித்தர் சொல்றாரு, நம்ம அதிகாலையில் எழுந்து 4 கட்டு அறுப்போமே அப்படின்னு சொல்லி ஒரு பாடல், சிவவாக்கிய பாடல். அப்ப 4 கட்டு அறுப்போமே அப்படின்னு சொன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, அதிகாலையில் எழுந்துச்சு ஜெபம் பண்ணா நமக்குள்ள இருக்க கபம் அரும். காலன்னா இங்க எதை குறிப்பிடுறாங்கன்னா யமனம் இல்லை, நமக்குள்ள இருக்க கபத்தை குறிப்பிடுறாரு. கபம்னா சளி. சளி. உங்களை யார் கொள்ளுவா தெரியுமா? கடைசியில கபம் தான் கொள்ளும், வேற யாருமே கொள்ள மாட்டாங்க. வயதானவங்க. எந்த யமம் வந்து இன்ன வரைக்கும் யாரை கொண்டு இருக்காங்க? எங்க பார்த்துருக்கோம்? ரவுடி வெட்டிக்கிட்டு செத்துக்கிறான், அது வேற. ஆனா இயல்பான மனிதன் எப்படி சாப்பிட்றான்? மூச்சு எப்படி அடைக்குது? மூச்சு அடைப்பு ஏன் ஒரு மனிதனுக்கு வருது? சளியினால் கபம். கபத்தினால வாயு நடமாட்டம் குறையுது. வாயு நடமாட்டம் குறைஞ்சா பிளட் சர்க்குலேஷன் குறையுது. அப்ப எல்லாம் பார்க்க போனா பிளாக் இது பண்ணுது சளி. இது என்ன பண்ணுதுன்னா 7 லேயரா ஃபார்ம் ஆகி நம்மளை அழிச்சு. அப்ப இந்த 7 லேயர்ல இருக்கிற இந்த கட்டை நம்ம அறுக்கணும். அறுத்து நம்ம கபம் இல்லாம சுழிமுனையை தோற்றுட்டோம்னா காளான் பயம் இல்லை, யம பயம் இல்லை, உயிர் போறதுக்கான வாய்ப்பு இல்லை, எதுவுமே இல்லை. அதனால அதை செஞ்சுக்கணும்னு சொல்றாரு.